அம்மா அப்பனுடைய சக்தி, சூரியனுடைய கதிர்கள் போல அம்மா. அந்த கதிர்கள் வடிவம்தான் விபூதி. ஆகவே நாம் விபூதி அணிந்தோமானால் அந்த கதிர்க்கு உரியவனாகிற சிவருமானை நாம் வணங்கியதற்கு ஒப்பாகும். நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும், பறையின் வரலாறு ஆகும் என்று இவ்வாறு இந்த அருமையான வரலாற்றை அகசிய மகரிஷியுடைய அகசிய தேவாலயத்திற்கு நாம் காண்கிறோம். இவை எதற்காக நமக்கெல்லாம் சுவாமி விபூதி நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இருவினைகள் கழிவதாக. சைவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு 3 முக்கியமான அடையாளம். ஒரு போலீஸ்னும் எப்படி பார்க்கணும், அந்த காக்கி ட்ரெஸ், அந்த தொப்பி பார்த்தோன்னு போலீஸ் தெரியும். நூற்றுக்கணக்கான கூட்டம் பஸ்ல முடியடிச்சு ஏறுது, டிரைவர் யாரும் கண்டுக்கலாம் ஈஸியா. வந்து அவர் பாஞ்ச சர்வீஸ் மேல இருக்கும், அதனால முழு கலர் ஷர்ட் யூனிஃபார்மா இருப்பாங்க, கண்டுச்சிடும். அது மாதிரி ஒரு சைவன் விபூதி இருக்கணும். விபூதி இல்லாதவன சைவன் சொல்ல முடியாது. ஆக நம்மளையெல்லாம் குழப்புற கூட்டம் நிறைய இருக்குது. எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு நிம்மதி தருகிறோம், நாங்கள் உங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கிறோம். எங்கும் கிடைக்காத நிம்மதி இங்கே நிறைய கிடைக்குது, வாங்க. இருக்கா சமண கூட்டம் வந்துருக்கு, திரும்பிங்க. ருத்ராட்சம் இருக்கா வேண்டாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. பஞ்சாட்சர மந்திரம் இருக்குதா, இந்த 3 தான் அளவுகோல். ஒரு சைவன் என்றால் 3 இருக்கணும். அந்த 3ல விபூதியை நாம் இருவினைகள் கழிவதாக சொல்லுகிறோம். ஆக இந்த திருப்பாடல கற்பம், அணுகற்பம், உபகற்பம் 3 வகைப்பட்ட விபூதி. நீக்கப்பட வேண்டிய விபூதி அகற்பம். ஆக இதுதான் முதல் திருப்பாசனத்துடைய மையம். எனவே இதுவரை நாம் பார்த்த விஷயங்களை இப்பொழுது கேட்டு மறந்து விட்டோம். கேட்டாச்சு மறந்து நம பார்வதி பதையே மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா. இனி கொஞ்சம் ஒரு 35 மார்க் பண்ணலாம், 100 வாங்க முடியும், எல்லாத்தையும் ஆதரிக்க முடியுமா? என்னமோ 3 வகையான பூஜை உண்டு, அதான் கேட்டது என் காதுல. யாரையும் கேட்டேன் சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்கு சொல்லல, எங்க வீட்டுல பூஜை எத்தனை வகைப்படும்? 3 வகை. அது என்னன்னா, அவ்வாறு 3 வகைப்பட்டு முதல்ல கற்பம், அது சொல்றேன் அடுத்த பாட்டுல. கற்ப நீர், கற்ப விபூதி எது பார்க்கலாம். அம்பலத்தே உலகுய ஆடும் அண்ணன் உகந்தாடும் அஞ்சினையும் அடித்தவா காங்கே. உகந்தாடும் அஞ்சினையும் அடித்த ஆக்கள் இம்பர் விசை அனாமயமாய் இருந்த போது இன்று அணிய கோமய மந்திரத்தால் ஏற்று, இன்று அணிய கோமயம் மந்திரத்தினால் ஏற்று உங்கள் எழும் சிவ மந்திர ஓமத்தால் உற்பவித்த சிவாங்கி தன்னில் உணர்வுக்கு எட்டா எம்பெருமான் கடல் நினைந்து அங்கே இட்ட தூநீர் இது கற்பமென்று எடுத்து இங்கு ஏற்றதாகும். இதுதான் கற்பம் என்ற ஊரியுடைய தன்மை கூறுகின்ற பாடல். முதல்ல சிவருமான் அபிஷேகத்திற்கு பசுக்கள் நன்கு உதேசிக்கின்றன. அவை 5 அபிஷேக பொருள் தருகின்றன பசுக்கள். அம்பலத்தை உலகுய ஆண்டு நம்மை தான் காப்பாற்றுகிறான் அண்ணன். அவன் உகந்து ஆடுகின்ற அபிஷேகம் இருக்கிறதே, அந்த அபிஷேகத்துக்கு 5 பொருளை தருகிறது ஆக்கள், பசுக்கள். ஆன பசு அவருடைய நாயகி
மூன்றாம் பாடல். பசுக்களுக்கு உடையவளாக இருக்கிற தாய், உடை நாயகி. அந்த பசுக்கள் என்ன செய்யறதா? சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அஞ்சு கொடுக்கிறது. நாக்கு சுவாமிகள் கடல்ல பாறையில மிதக்கிற சமயத்திலே அதை சொல்றார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. பூக்களே மேலானது தாமரைதான். ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். அரணாகிய சிவபெருமான் அஞ்சு பொருட்களை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ற பெருமை இருக்கு. அதான் பசுத்து. ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. ஒரு மன்னன் என்ன செய்யணும்? அவனுடைய செங்கோல் வளையக்கூடாது. கோட்டம்னா வளையும். இந்த கவர்மெண்ட் பஸ்ல போட்ட கோட்டம் இல்லை. திருச்சி கோட்டம், மதுரை கோட்டம், திருச்சி வளைவு, மதுரை கோணல், அண்டர்த்தம் வளைவு. கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அந்த அற்புதமான திருப்பாடல் அழகா சொன்னார். ஆவினின் அருள் ஐந்து உகந்து ஆடுவான். நெல்லையப்பர் பதியத்துல விஞ்ஞான சமஸ்தானம் பாடுவார். பசுக்கள் கொடுக்கிற ஐந்து பொருட்கள் எதெல்லாம் என்று சொன்னால், முதல்ல பால், இரண்டாவது தயிர், மூன்றாவது நெய், நாலாவது கோமயம், அஞ்சாவது கோசல். இந்த அஞ்சும் ஒரு உரிய விகிதாச்சாரத்துல கலந்தா அதுதான் பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம் வீடுகளில் நடக்கிற தீட்டுகளை எல்லாம் நீக்கி புனிதப்படுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு கலவை இந்த பஞ்சகவ்யம். சிவபெருமானுக்கு உகந்த அருமையான அஞ்சு பொருள் இது. பாலாபிஷேகம் பண்றோம், தயிர் விஷயம் பண்றோம், நெய்ய விஷயம் பண்றோம். கோமயம் கோசலத்தை இதோட கலந்து நம்ம செய்யலாம் பஞ்சகவ்யமாக. அந்த அருமையான ஐந்து பொருளை தருகின்ற காரணத்தினால சிவபெருமானுக்கு உகந்தது பசுக்கள். அந்த பசுக்களை நாம் என்ன செய்யறோம்? இவ்வளவு பயங்கரமான குடும்பம் செய்யணும். அம்பலத்தே உலகையே ஆடும் அண்ணன் உகந்து ஆடும் அஞ்சினையும் அளித்த ஆட்கள். அந்த பசுக்கள் எப்படி இருக்கணுமா? இன்பமிசை அநாயமயமாய் இருந்த போதில் என்ற அழகாஞ்சுடன். ஆமயம் என்ற வார்த்தைக்கு பேரு பொருள் நோய். ஆமயம் அதுக்கு எதிர்ப்பயம் அனாமயம், நோய் இல்லாமல் இருக்கணும் அந்த பசு. நான் அந்த பசுனுடைய சாணத்திலிருந்து மூஞ்சியை தேய்க்க போறோம். அந்த பசு இன்ஃபெக்ஷன் அதுல இருக்கக்கூடாது. நோய் இல்லாத அற்புதமான பசுவா இருக்கணும். கண்டிஷன். அந்த பசு அநாயமயமாக இருந்த போது அந்த சமயத்துல நாம் என்ன செய்யணும்? அது அனாமயம் இருந்த போதில் ஈன்று அணிய சமீபத்தில் கண்டுபிடி போட்டிருக்கு. கண்டுபிடி போட்டு செய்தி போன வந்து ஷேக்லாரன் தெரிந்து ஒரு போன் இருந்தது. ஐயா வடகிழக்கு கோயில ஒரு பசு கண்டுபிடிச்சு 10 நாள் அதுல அந்த சாணம் தான் பெருசு சிறப்பு. ஈன்று அணிய அந்த பசுடைய சாணம் தான் மேலான பொருள். ஈன்று அணிய கோமயம் அந்த சாணம். அதை என்ன செய்யணும்? மந்திரத்தினாலே, சிவ மந்திரங்களால அதை ஏற்றுக்கணும். மந்திரத்தினால் ஏற்று அந்த பசுடைய கோமயத்தை ஏற்பது 3 வகை. ஒன்று அது அந்த வெளியே வருகிற சமயத்திலே கையால் ஏந்திக்கிறது, கீழே விடுவதற்கு. மற்றொன்று கையில ஒரு தாமரை இலையில ஏற்றுக்கொள்ளுது. மூன்றாவது கீழே விழுந்தவரை எடுத்துக்கிறது. அப்படி 3 வகை. ஆக அது வெளியே வரும்போது தாங்கிறது. தாமரை இலையில பிடிக்கிறது.